என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த குரு பூர்ணிமா ஃபங்க்ஷனை ஒட்டி, அந்த நிகழ்வை ஒட்டி எல்லா சிஷ்யர்களும் குருவை தேடி போற டயத்துல ஒரு குரு ஒரு சிஷ்யனை எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மகான் தான் இவர். பஜன சம்பிரதாயத்தில் அந்த பாதையை வகுத்து கொடுத்த ஒரு மகானை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் அவரை பார்த்துருக்கலாம், அவரை பற்றி கேள்வியும் பட்டிருக்கலாம், அவரோட கதையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பட் என்னோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி இந்த ஆன்மீக திசை திருப்பி, அவரோட திசை எப்படி திரும்பித்து, அதுக்கு காரணமா இந்த குரு யாரு அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட ஒரு அர்த்தம். சிஷ்யர்கள் குருவை தேடிட்டு போறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு சொன்னேன் இல்லையா. இந்த மகான்களோட சரித்திரங்கள்லாம் படிக்கும்போதோ கேட்கும்போதோ, சில மகான்கள் பிறக்கும் போதே ஒரு ஞானியின் குணங்களோடையே அவ பிறக்கிறா. சில மகான்கள் பகவானால திசை திருப்பப்பட்டு, குருவினால திசை திருப்பப்பட்டு, அந்த மாதிரியும் சில மகான்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். வால்மீகி, அருணகிரிநாதர், இவாளோட சரித்திரங்கள்லாம் நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங்கில் போட்டிருக்கேன். அந்த வகையில் நான் இப்போ சொல்ல போகிற மகான் ஹரிதாசகிரி சுவாமிகள் அவர்கள் வேற தேசத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவரை திசை திருப்பி கூட்டின்னு வந்தது யாரு, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எவ்வாறு மாறிற்று அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இப்போ நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலை, இது ரெண்டுமே சுவாமி ஹரிதாஸ்கிரிக்கு இருந்திருக்கு. அவர் டீல ரிசர்ச் பண்ணி, டீ பிளான்டேஷனில் வேறு தேசத்தில் நல்ல ஒரு உயர அதிகாரியாக வேலை பார்த்துட்டு இருந்த டைம் அது. ஸோ தினப்படி அவரோட ரொட்டீன் இது பிரகாரம் கார்த்தால சர்வே பண்ணும். உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால எல்லா நிறையா பிளான்டேஷனுக்கெல்லாம் இவர் தான் இன்சார்ஜு. அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு நெருப்பு தெரியுது. இவர் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு நெருப்பு எரியுது. நெருப்பை பார்த்த உடனே இவருக்கு காட்டு தீ, சாதாரணமாக பிளான்டேஷன் இந்த மாதிரி வனாந்திர பிரதேசத்துலாம் டக்குன்னு நம்ம காட்டு தீன்னு தான் நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி இவரும் நினச்சிட்டு தன் கூட வந்திருக்கிற பசங்க கிட்ட அதுக்கிட்ட போய் கொஞ்சம் அணைக்கிறதுக்கு பார்க்கலாம், இது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க அங்கே பாரு தூரத்தில் காட்டு தீ தெரியுது பாருன்னு சொன்னால் அவளுக்கு அது தெரியல. இது ஃபர்ஸ்ட் ஷாக் அவருக்கு. அன்னைக்கு என்ன பண்ணுறார், இந்த 2 பசங்களையும் விட்டுட்டு அடுத்த நாளைக்கு வேற 2 பசங்களை தன் கூட கூட்டின்னு போகிறார். திருப்பி மார்னிங் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் அந்த வனாந்திர பிரதேசத்துக்கெல்லாம் இவரோட டியூட்டி எல்லா இடத்தையும் சர்வே பண்ணுறதுக்கு போகும்போது திருப்பி அந்த நெருப்பு அவர் கண்ணு முன்னாடி தெரியுது. கண்ணு முன்னாடி தெரிஞ்சவொடனே இந்த பசங்க கிட்ட கேட்குறார், உங்களுக்கு தெரியுதா இந்த நெருப்பு, போகலாம், நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பசங்களும் எங்களுக்கு தெரியல சுவாமி, எங்களுக்கு தெரியல சார்ன்னு சொல்லிடுறார். உடனே இவருக்கு இதுக்கு என்ன ரீசன்னு புரியல. இவர் இவரோட மனசில் சின்ன வயசில் தான் கேள்விப்பட்ட சில கதைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துடுறது. அதனால் மனசில் குழப்பத்தோடையும் பயத்தோடையும் திரும்பி பங்களாக்கு திரும்பி வந்துடுறார். கொஞ்ச நாள் கழித்து வாச கதவுல திடீர்னு சத்தம் வருது. யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குறது. இவருக்கு அப்பயும் என்ன தோன்றதுன்னா, அந்த வனாந்திர பிரதேசத்தில் நிறையா காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், அதனால் அதுகள் ஏதோ கதவை தட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு, சரி எதுக்கும் கதவு திறந்துட்டு போகலான்னு
தன்கிட்ட இருந்த ஒரு ரைஃபிள் எடுத்துட்டு கதவை திறக்கிறார். கதவு திறந்து போன உடனே ரொம்ப தூரத்தில் இருந்த அந்த நெருப்பு வந்து ஒரு கிட்டக்க வந்துடுத்து, ஒரு 15 அடி தள்ளி வந்துடுத்து. வந்த உடனே இவருக்கு பயம் குழப்பம் எல்லாமே சேர்ந்து அம்மா அப்படின்னு சொல்லி கதறார். அந்த மாதிரி கத்தின உடனே அந்த நெருப்புலேருந்து ஒரு மனுஷ உருவம் வருது. இங்கே கிட்டக்க வான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றது, நீ வந்த காரியம் வேற, நீ ஏன் சங்கடப்படுற, திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்து மறைஞ்சு போய்டுறது. இவர் வந்து அவரை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, அவரை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. இவருக்கு ஃபுல்லாக வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. எனக்கு தோன்றது அப்பத்திலேருந்தே அவரோட வாழ்க்கை வந்து திசை மாறிடுத்து அப்படின்னு. அதை நான் கேட்டபோது எனக்கு அப்படித்தான் தோணித்து. மறுநாளைக்கு என்ன பண்ணுறாருன்னா, தினப்படி அவர் காத்தால ரொம்ப ஏர்லியாக கரெக்டு டயத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார் அவர். அன்னைக்கு வந்து லேட்டாக போகிறார். அப்பையிலேருந்தே அவருக்கு வந்து அதை கேட்கும்போது எனக்கு தோணித்து, அவரோட தேசம் மாறிடுத்து அப்படின்னு தோணித்து எனக்கு. உடனே அவர் ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறார், நீ இந்தியாவுக்கு போ, உனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், நீ திரும்பி போன்னு சொன்ன உடனே இவர் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுறார். இவர் மெட்ராஸ்க்கு வந்தபோது அவர் அப்பா வந்து எங்கேயோ கிளம்பின்னு இருக்கார். பையன்கிட்ட சொல்கிறார், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, நான் வந்து ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னு. எந்த இடத்துக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி திருக்கோவிலூர்னு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு. நானும் வரேன் அப்படின்னு இவரும் கிளம்புறாரு. அவன் 2 பேரும் கிளம்பி திருக்கோவிலூருங்கிற இடத்துல ஒரு தப்போவனம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் வந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்தார். ஹரிதாஸ்கிரி சுவாமிகளும் ஞானானந்தகிரி சுவாமிகளுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழல, இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ள 2 பேருமே வாழ்ந்திருக்கா. அவள் 2 பேரையும் பார்த்தவாழ நிறைய பேர் இருக்கா இன்னைக்கு. இவர் தப்போவனத்துக்குள்ள போயிட்டு அப்பா வந்து பையனை கூட்டின்னு போறார். பையனுக்கு வந்து ஞானானந்தகிரி சுவாமியை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி. அந்த நெருப்புலேருந்து யார் வந்தாலோ அவர் தான் இங்கே வந்து உட்காண்டிருக்கார் இந்த சேர்ல. அதை வந்து கேட்குறவாளுக்கோ இல்லை பார்க்குறவாளுக்கோ எவ்வளவு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். இவர் வந்து இந்தியாவில் இல்லை, வேற ஏதோ கண்ட்ரியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கார். ஒரு குரு நினைச்சார் அப்படின்னா குருவின் அருள் எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதுதான் நான் வந்து இந்த என்னோட பதிவு மூலம் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவோட அருள் இருந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரீசெண்டான டயத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதுக்கப்புறம் ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து அவள் அப்பா கிட்ட எனக்கு என்ன கொண்டிருக்க அப்படின்னு கேட்பார். யூஸ்வலாக தரட்டிப்பால் தான் கொண்டு வருவாராம் அவள் அப்பா. தரட்டிப்பால் கொண்டிருக்கேன் சுவாமின்னு சொன்ன உடனே, தரட்டிப்பால் நீ அப்புறம் கூட கொண்டு வா, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும், நீ தருவியா, நான் ஒன்று கேட்பேன், நீ தருவியா அப்படின்னோடனே, எனக்கு வந்து உன்னோட பையன் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்பத்திலேருந்து ஞானானந்தகிரி சுவாமிகளோட பிரதம சிஷ்யனா ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் மாறிடுறார். அவருக்கு வந்து குரு சேவை பண்ணுறார். இந்த ஒரே ஒரு வார்த்தை எல்லாரோட இதை கேட்குறவ எல்லாரோட மனசுலையும் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக மனசு சஞ்சலம் ஏற்படும். எப்பேற்பட்ட சஞ்சலம்னா, அவர் எப்படி குரு சேவை பண்ணினார் அதை கேட்டால், நம்ம இந்த மாதிரி ஒரு குரு சேவை பண்ணுறோமா, இந்த மாதிரி சேவை மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரும். அவர் சொல்கிறார், நான் குரு சேவை பண்ணும்போது எந்த நிமிஷமும் சுவாமி என்னை கூப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்போடு தான் நான் அவருக்கு சேவை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள். இதெல்லாம் பகிர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சேவை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹிமாலயாஸ்க்கெல்லாமும் போகிறார். பனிக்கு, வெயிலுக்கு, அப்புறம் அந்த ஒரு கரடுமுரடான ஒரு வாழ்க்கை அவர் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறார். அவரோட உடம்பு அதுக்கப்புறம் சீதோஷ்ண உஷ்ண இதுக்கு வெப்ப, இதுக்கு குளிர், அதுக்கெல்லாமே அவரோட பாடி வந்து
ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சுவாமி கேட்குறாரு இவர்கிட்ட, நீ வந்து சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சொல்கிறார், என்னால் அது வந்து நான் இனிமேல் படித்து என்னால் அது கற்றுக்க முடியும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது ஒரு கனவு ஒன்று வருது. அவரோட தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவு கொஞ்சம் விரிவான கனவு தான், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அந்த கனவு என்னத்தினால வந்தது, அது நல்ல கனவா கெட்ட கனவான்னு கேட்கறதுக்காக திருப்பி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ஞானானந்தகிரி சுவாமி கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி கனவு வந்தது எனக்கு, அதோட விளக்கம் என்னன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், நீ கிட்டக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 பாதங்களையும் ஹரிதாஸ்கிரி சுவாமியோட தலையில் வைக்கிறார். அந்த க்ஷணத்துலேருந்து புராணங்கள் இதிகாசங்கள் இவர் என்னெல்லாம் கற்றுக்கணும் அவர் நினச்சாரோ அத்தனையும் அவருக்குள்ள நுழைஞ்சு விடுறது, அத்தனையும் போய்டுறது, அத்தனையும் அவருக்கு உள்ளே போய்டுறது. அவர் எந்த குருகுலத்துக்கும் போகல, நான் யார்கிட்டையும் கற்றுக்கல, நான் வாயை திறந்தா எனக்கு வந்து குருவோட அருள்னால இதெல்லாம் தானாக வருது அப்படின்னு சொல்லி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் பேசியிருக்கார். ஒரு எப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தேசத்தில் நம்மளோட குரு 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 குருவா இருந்தவர்கள் எத்தனையோ சிஷ்யர்களுக்கு எவ்வளவுலாம் செஞ்சிருக்கா அப்படின்னு அதெல்லாம் நினைவு கூறுறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். அதுக்கப்புறம் தன்னை பற்றி அவர் சொல்லும்போது, நான் வந்து பஜனை சம்பிரதாயத்தில் நான் என்னெல்லாம் வந்து பேசணும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, பாடணும்னு நினைக்கிறேனோ எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அருள் பெற்ற ஒரு மகான் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ஜலசமாதி அவருக்கு ஆயிடுறது. அந்த மாதிரி ஒரு ஞானானந்தகிரி சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் அவரோட சிஷ்யனாக ஹரிதாஸ்கிரி சுவாமி அவர்களின் வாழ்க்கை சரித்திரமும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கற்றுக்கிறதுக்கு சரித்திரத்துலேருந்து இருக்குது. அதை கேட்கறதுனாலையும் அதை சொல்கிறதுனாலையும் அந்த மாதிரி ஒரு அருளுக்கு நம்மளும் பாத்திரம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையோட நான் இந்த ரெக்கார்டிங்கை முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெக்கார்டிங்கோட திருப்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நமஸ்காரம்.